வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 3/5/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட், திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் தேவைப்பட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுற விதி நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வீடியோ வருங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை 350க்கும் குறைந்தபட்ச விலையை 200 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய், கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், செடி முருங்கை 1 கிலோ 20 to 25க்கும், மரத்துக்காய் 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. முருங்காய் பொறுத்தளவுக்கு காய் அந்த புள்ளி பிசுனு இல்லாமல் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த விலைக்கு போகுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 900 வரைக்கும், குறைந்தபட்ச விலையை 600 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் காயாக இருந்த கட்டு 200 250ங்க. குட்டை ரகம் 100 to 150 தானுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் காயாக இருந்தால் 150க்கும், செகண்ட் குவாலிட்டி 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 500 to 600 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 400 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 200 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி முள்ளங்கியில் 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 250க்கும், குறைந்தபட்ச விலையாக 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 150க்கும், செகண்ட் குவாலிட்டி 130க்கும், பல்லு பூண்டு 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை 150+ பந்தல் தக்காளிங்க. இதர சாகோ காஞ்சனா தக்காளி 120 to 130க்கும், மதன் தக்காளி எல்லாமே 100 to 120 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. விலை எப்போன்னு கேட்டிருந்தீங்க, அதற்கும் தனியாக சொல்கிறேங்க எண்டில். கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 10 ரூபாய்க்கும். கருவேப்பிள்ளை 1 கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபாய்க்கும். புதினா தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 8 to 10க்கும், குறைந்தபட்ச விலையாக 4 to 5க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முட்டைக்கோசுங்க 40 கிலோ கொண்ட முட்டை அதிகபட்ச விலையாக 300க்கும், குறைந்தபட்ச விலையாக 200 ரூபா வரைக்கும். உருளைக்கிழங்கு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 35க்கும், செகண்ட் குவாலிட்டி 25 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கேரட் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 30க்கும், பொடி நச்சு பொடி கிழங்குகள் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 30 கிலோ மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸில் 600க்கும், கடையில் சில்லறை விற்பனை 30 to 40க்கும். மரநெல்லிக்காய் 1 கிலோ 50 to 60 ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும். பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை 120க்கும். சப்போட்டா பழம் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 30 to 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இருக்கிறதுலையே மாங்காய் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க. தனியாக ஒரு பதிவே போட்டிருந்தேங்க, பார்க்காதாங்க பாருங்கள். 20 கிலோ கொண்ட பாக்ஸ் 250 ரூபாய்ங்க. 1 கிலோ 12 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி காய் 400க்கும், செகண்ட் குவாலிட்டி வெண்டை 300க்கும். கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 300க்கும், குறைந்தபட்ச விலையை 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட போய் 100 to 250 வரைக்கும். பவானி 25 கிலோ கொண்ட போய் 200 to 450 ரூபா வரைக்கும் தெளிவான காய் எல்லாமே விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 200 to 250, ஒரு சில போய் 300 ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி தெளிவான இஞ்சி 1 கிலோ 60 to 70க்கும், எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 80 to 100க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ காட்டுக்குள்ளே இன்றைக்கி நல்ல பெஸ்ட்டு வெங்காயம் எக்ஸ்போர்ட் ஆடுறதுக்கு கப்பல் பிடிக்கிற இருந்தால்
நேற்றே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 35 ரூபா வரைக்கும் விலை ஏறின்னு சொல்லி அப்டேட் போட்டிருந்தேங்க. இன்றைக்கும் அதுலேருந்து வெங்காய விலை குறையிலைங்க, அதுலேருந்து ஸ்பீடு தானுங்க. காட்டுக்குள்ளே வெங்காயம் வச்சுருக்கும் விவசாய நபர்கள் வெங்காயத்தை பார்த்து கொடுங்க. விலை ஏறிடுச்சுங்க. 30 ரூபாயிலேருந்து 36 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கிறாங்க, பார்த்து கொடுங்க. வெங்காயம் ஒரு கிலோ 25 to 30க்கும், அரசாணிக்காய் 50 மூட்டை தெளிவான வெங்காயம் அரசாணிக்காய் இருந்தால் 200 to 200 தானுங்க. 25 கிலோ கொண்ட போய் 100 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 50 கொண்ட மூட்டை 200 to 250 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காலிஃப்ளவராக இருந்தால் அதிகபட்ச விலையாக 15 பூ கொண்ட மூட்டை 200 to 250க்கும், 24 பூ கொண்ட மூட்டை 300 ரூபாய் வரைக்கும். தேங்காய் நச்சு பொடி மீடியம்ஸ் பெருவட்டு 3 டைப் வருதுங்க. நச்சு பொடி பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 10 to 15க்கும், மீடியம் சைஸ் 15 to 20 வரைக்கும். பெருவட்டு தேங்காய் 20 முதல் 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய்ங்க அதிகபட்ச விலையாக 1 கிலோ 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தர்பூசணிக்காய் வாட்டர்மெலனுங்க காட்டுக்குள்ளே 1 கிலோ 5 to 8 ரூபாய்ங்க. 40 மூட்டை இன்றைக்கி அதிகபட்ச விலை 200 ரூபா வரைக்கும் களிவாட்டுக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கடையில் ஹோல்சேல் ப்ரைஸில் கடையை போல் விற்கிறாங்க. 20 ரூபாய்க்கும் விற்கிறாங்க, 15 ரூபாய்க்கும் விற்கிறாங்க, 10 ரூபாய்க்கும் கூட விற்கிறாங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 300க்கும், குறைந்தபட்ச விலையை 150 ரூபா வரைக்கும் 25 கிலோ கொண்ட பை விற்பனை ஆகிருக்குதுங்க. கொய்யாப்பழங்க 1 கிலோ அதிகபட்ச விலையை கொய்யாப்பழம் 30 to 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை எப்போ உயரும் கேட்டிருந்தீங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா மைசூர் தக்காளி கிலோ 7 ரூபாய்க்கு பந்தல் தக்காளி வருதுங்க. அதனால் அது குறைய வரைக்கும் இப்போதைக்கு விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. கண்டிப்பாக விலையை மாற்றத்தை நோக்கிட்டு எல்லா பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. வெங்காயம் விலை ஏறிச்சு, பார்த்து வெங்காயம் இருக்கிற நண்பர்கள் பார்த்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.